பேபி இன்னைக்கு அந்த ப்ளூ கலர் சாரியில ரொம்ப அழகா இருந்த. அப்படியா? உனக்கு அதே மாதிரி எடுத்தனே. சரி, இது யார் நம்பர் புதுசா இருக்கு? என் மொபைல் காலேஜ்ல விட்டு வந்துட்டேனே. இது என் ஃப்ரெண்டு மொபைல். நீ சொல்லு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். லைன்ல இருங்க. காலேஜ்ல தேடணும் கிடைக்கல, இங்க சுத்திட்டு இருக்கான். டேய் நில்றா. போயா. என்ன கண்டுக்காமையா போறான்? டேய் நில்றா. கிளாஸ் டீச்சரை கூப்பிடுறான், நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம போறான். ஒரு நிமிஷம் பேபி. கிளாஸ் டீச்சர் எல்லாம் காலேஜுக்குள்ள மட்டும்தான். நடு ரோட்ல நீ என்ன கிளாஸ் எடுக்க போற? போயா வேலையை பாத்துக்கிட்டு. டேய் அப்படி யாருக்கிட்ட தான்டா பேசிட்டு போற? யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பெண்ணாதுக்கு ஐயோ வீட்டுக்கு தெரியாம ஒரு பொண்ணு ஓகே பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நானே எங்க அப்பனுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீ வேற. கேட்டிங்களா? என்ன கேட்டிங்களா சார்? கேட்டிங்களா சாரா? நான் கேட்டிங்களா? இப்ப இருக்குடா உனக்கு. கிளாஸ் ரூமுக்குள்ளே மொபைல் கொண்டு வரையா நீ? என்ன என் மொபைல் மாதிரியே இருக்கு? என் மொபைலே தான். எங்க அப்பனை லைன்ல வச்சுட்டாயா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த. ஏன்டா காலேஜுக்கு மொபைல் கொண்டு வரது தப்பு, அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தா என்னைய எடுத்து பேசுறியா? இந்த அப்பா பேசுறான், பேசு. என்னத்த பேசுறது? கொடுத்தோல. அப்பா டேய் மகனே, வரும்போது 4 ஜோடி செருப்பு வாங்கிட்டு வந்துடுறா. 4 ஜோடி செருப்பா? எதுக்கு? உன்னை அடிக்கிற அடியில ஒரு ஜோடி பிஞ்சு போச்சுன்னா இன்னொரு ஜோடி வேணும்ல, அதுக்கு தான் 4 ஜோடி. சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. வீட்டுல போய் அப்பாட்ட பொறுமையா உட்காந்து பேசிட்டு முடிஞ்ச நாளைக்கு காலேஜுக்கு வா, இல்லைன்னா 1 வாரம் கழிச்சு காலேஜுக்கு வா. 1 வாரமா? முடிவே பண்ணிட்டானுங்களா? அப்பா செருப்பு வேணா, விளக்கமாறு வாங்கிட்டு விட்டா அதுலதான் வலி கம்மியா இருக்கும்.